அதை மொழிகிட்டு பார்க்க ஒரு வடிவாக இருக்கும். அடுப்பு போட்டு போய் சமைக்க ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. அது சாணியும் போட்டு மொழுகுறோம் வெளியே குளிர் பார்த்துல உங்களோட ஜோக்கு கேட்டு வடிச்சு நிற்கிறோம். அப்போ அன்பு பாருங்க இவ்வளோ தூரத்தில் இருக்கு. இந்த காலத்துக்கு மேலே ஆண்டே இன்னும் அடி அடிச்சு விட்டுது எனக்கு தெரியுமா காலில் இந்த கண்டு தான். அதே மாதிரி பல பல நோக்கங்களை அவள் வந்து வச்சு கொண்டு தான் இருக்கிறா. அவளுடைய பிளான்கள் வந்து சொல்ல போனால் கடலுக்கு மேலான பிளான். அவட பிளான் இது வந்து ஒரு கிச்சன். அதை விற்க போகிறோம். அமெரிக்காலேருந்து வரீங்க. இது கையால் ஓட்டு தேய்கிறண்டா இப்படி கை தேஞ்சிருக்கும் சீமெந்தினத்தில். அது முதல் மொழி இருக்கு. அடுப்பு போட்டு தான் மொழுகிறோம் நாங்கள். இந்த மண் வந்து மழை தண்ணிக்கும் கிடையாது. அதான் சாமணிஞ்சு அப்படி பிடிக்கிற அளவுக்கு மழை பெய்யாதாண்ணா. இப்படி தான் பேக்கரியில் பான் விளைக்கிறவங்களா சில பேக்கரியிலும் முந்தி சில இதெல்லாம் பார்த்துருக்குறேண்ணா. ஓங்கி அடி அடி இந்த அடியோ ஆனால் இதுவும் ஒரு டிசைன் தெரியுமா? என்ன சொல்லுவோம் அம்ஜா இப்படி 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 எரிஞ்சு ஓட்டு போடுறாது. வீடியோ பார்க்குறீங்கள் இப்போ அடுத்த கட்ட லெவலாக என்னென்ன மாதிரி பிளான் போட நல்லா இருக்குமன்றது தெரியப்படுத்துங்க. என்ன சதுக்கு புதுக்கு புதுக்கு சதுக்கு சதுக்கு புதுக்கு புதுக்கண்டா. இப்போ இன்றைய நாளில் வந்து நான் ஒரு நாளுமே செய்யாத ஒரு புது வேலை தான் செய்ய போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இந்த கங்கனிக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். இப்போ மிஸ்டர் சுமனில் வந்து கூடுதலாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து சேர்ந்து ஒரு குடியில் வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். அது வந்து உண்மைக்குமே வந்து ஃபுல்லாக போட்டு முடியலை. தேவையா ஃபுல்லாக வந்து போட்டு முடியலை. அப்போ அதனடியால் வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் உங்களுக்கு நான் எங்களுடைய இந்த செய்தது வந்து மேல் கூரை வேலை ஃபினிஷிங் காட்டியிருப்பேன். இனி கீழே வந்து ஃபுல்லாக கல்லால் கட்டியிருக்கிறோம். இனி வந்து ஃபுல் டெக்கரேஷன் வந்து இனித்தான் இருக்குது. இது வந்து அண்டே இப்போ சொல்லியிருந்தாங்க பார்க்க அழகாக இருக்கின்ற மாதிரி. அழகாக இனித்தான் வந்து எப்படின்றது வந்து தெரியும். அப்போ இதுவும் வந்து உண்மையிலே வந்து என்னுடைய ஒரு விருப்பம் தான். இப்படி தான் செய்ய வேணும் என்ற ஒரு பெரிய ஒரு அமைப்போடு தான் இதை வந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு இப்படி வாசலுக்குள்ள வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்க வேணுமன்றதுக்காகவே. அதுவும் அன்றைக்கு வந்து ஒரு திடீரென ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டுது. அது முன் வாசலை கொஞ்சம் பெருப்பிக்க வேணுமென்றது மாதிரி, ஓப்பனாக விடணுமென்றது மாதிரி அந்த முன் கல்லை தட்டினாங்க, சைட் கல்லை தட்டினாங்க. பிறகும் பேருந்து பார்த்தால் அது சும்மா நம்மளாக தட்டி எடுத்தது. பிறகு வேணாம் அதே மாதிரியே விட்டுட்டேன். ஓகே, இப்போ இன்றைய நாளில் வந்து நான் ஒரு நாளுமே செய்யாத ஒரு புது வேலை தான் செய்ய போகிறேன். போய் பார்த்ததும் இல்லை, ஆனால் செய்ய போகிறேன் அந்த வேலை. அது என்ன வேலைன்றதை வந்து பாருங்கோ. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கு என்ன வேலை செய்ய போகிறோம்ன்றதுக்கு முதலாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கை க்ளோஸ் போட்டு தான் செய்ய வேணும். இந்தா கை க்ளோஸ் கொண்டு வந்துருக்குறாங்க. சொல்லுங்க, இந்த கை க்ளோஸ் போட்டு தான் செய்யக்கூடிய ஒரு வேலை. கட்டாயம் கை க்ளோஸ் தான் போட வேணும். அப்படி என்ன கை க்ளோஸ் எல்லாம் போட்டு என்ன செய்ய போகிறேன்ட நினைப்பீங்க. என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இது கை க்ளோஸ் போட்டு கூட இந்த வேலை செய்யலாமா தெரியாது. இது வந்து கூடுதலாக வயசான அம்மம்மாக்கெல்லாம் கூடுதலாக இந்த வேலையை வந்து செய்வினோம், வீடுகளில் இருந்து செய்வினோம். இப்போ நான் வந்து கை க்ளோஸை போடுவோம். முதல்ல கோழி முட்டை போடுற கொக்கரிக்குது. ஆட்டியம் கோழி தான் காணிக்கான்னு முட்டை போடுறது. எடுக்கிறது யார் நினைக்கிறீங்க? காக்கா. சரி, கை க்ளோஸாக போட்டாச்சு. இனி வந்து செய்ய போகிற வேலையை காட்டுறேன் உங்களுக்கு நான். அதாவது வந்து இது வந்து மண்ணால் பூச வேணும். களிமண்ணால் வந்து பூச வேணும். பூசுறதா முழுகிறதான்றது வந்து தெரியல. இந்த உடைக்கிற வேலை இதுலேயும் கிடக்கு பாருங்க. இந்த சீமெந்து எல்லாம் விட்டுட்டோம், கொட்டு மேலே உயர்த்தி வச்சுட்டு
இது அத்தாட்ட போய் வேணும் இந்த கரண்டி. கருங்க எல்லாத்தான் கிடக்கு. அதாவது வந்து இதை வந்து சமப்படுத்தி விடணும். ரைட். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன செய்ய வேணுமெண்டா, இதுக்கு ஒருக்கா தண்ணி அடித்து விட வேணும். அப்போ தான் தண்ணி இருக்கா ஊறும். எப்படி முழுவ போகணுன்றதை பாருங்கோ. அதுக்கு வந்து என்னத்தால் முழுவ போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு களிமண் நல்லா பதப்படுத்தி இந்த களிமண் எடுக்க வேணும். இந்த களிமண்ணை பாருங்கள். காலமே இந்த மண்ணை வந்து நல்லா பதப்படுத்தி விட்டு நான் பாருங்கள் கொஞ்சம் களி நல்ல பதமாக இருக்கணும். உண்மையிலே இந்த அனுபவம் எனக்கு இந்த வேலை அனுபவம் இல்லை. இந்த வேலையில் டஸ்க்கு புஸ்கண்டு இருக்குது. என்ன தனியைத்தானே செய்கிறது. இப்போ இனி உண்மையிலே தனியைத்தான் எல்லா வேலையுமே செய்ய போகிறேன். அப்போ அதனடியால் கொஞ்சம் மினக்கடுந்தான். கொஞ்சம் என்ன செய்கிறது பொறுத்திருந்து பாருங்கள். இந்த களிமண் வேலையெல்லாம் முந்தி எத்தனை பேர் வெளிநாட்டில் இருந்தாலும் முந்தி அவங்களோட அப்பா அம்மாவோட இருந்து இந்த வேலையிலெல்லாம் கூட செய்திருப்பாங்கன்றதை நான் நினைக்கிறேன். என்ன களிமண்ணில் கல் வளர்த்து கட்டுறது, களிமண்ணில் வீட்டை கட்டி இருக்கிறது, களிமண்ணால் பூசுறது, வீடுகளை முழுகிறது என்றது வந்து என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு இதுண்டு. ஏண்டா நாங்கள் எங்களோட அப்பா அம்மாக்கள் இதை செய்யக்க ஒரு அனுபவம் இருக்குது எனக்கு. அது ஆனால் செய்யலாம் அந்த அனுபவம் இருக்குது. இதை கரைச்சி எடுக்கணும். சந்தன மேகடக்கு கையாலாம் குலைக்கணும், இல்லாட்டி காலாலாம் குலைக்கணும். ஒரு இல்லாடி காலாலாம் சல் குழுக்கணும், குலைக்கணும் போல் இருக்கு. இப்படி தான் குலைக்கணும் காலால். இதுவோட ஆள் குலைக்கலாது. இதான் முழுக சுவமாக இருக்கு. சதுக்கு புதுக்கண்டு அங்கால அம்மா பார்த்து சிரிக்கிறா. அடி சதுக்கு புழுக்கண்டு இருக்கு அந்த ஏனை. ஐயோ இந்த இடமா இப்போ பெண் நிலைமைக்கு வரப்போகுது. இது இப்போ மண் சட்டி வான ஓ செம்மண் தானே. இப்படித்தான் பாருங்க. இப்போ இதே ஒரு மினக்கடை வேலையாக வரப்போகுது பாருங்க. இந்தா ஐயோ புதஞ்சிட்டு கால் சரி பறந்துட்டு போ. செருப்பு பறந்துட்டு எல்லாரும் போகுது. செருப்பு காலோட போனீங்க அடுத்து செருப்பா கழட்டி வைங்க. அதையும் தானே போடுங்க. தண்ணியை கணிப்பாட்டும். இது என்னப்பா இது? தண்ணியை கணிப்பாட்டி விடு கம்சியா. சதுக்கு புதுக்கு புதுக்கு சதுக்கு சதுக்கு புதுக்கு புதுக்கண்டிடாக்கு. இது என்ன இது? நல்ல பதமாக எடுக்க வேணும். பதப்படுத்தி எடுக்க வேணும். இப்போ புட்டுக்கு மா குலைக்கிற மாதிரி எடுக்க வேணும். இடியப்பத்துக்கு மா குலைக்கிற மாதிரி இல்லை. நல்ல புட்டு கட்டியாக எடுக்க வேணும். அப்படி இல்லை, தோசைக்கு மா குலைக்கிற மாதிரி இருக்கணுமோ, அப்போ தான் சரி. எங்கே தேவையில்லாமல் அங்கே போகுது. தோசைக்கு மா குலைக்கிற மாதிரி இருந்தால் தான் சரி. இதெல்லாம் சின்ன எனக்கு செஞ்ச வேலை தெரியுமோ. களிமண் விளையாட்டு தெரியுமோ உங்களுக்கு? களிமண் விளையாட்டு ஓடுது தண்ணி சுவப்பா. சரி, அப்போ இதை நான் பாருங்கள் இப்போ குழச்சி பாலியில் பதமாக எடுத்து போட்டு உங்களுக்கு பூசுறதை காட்டுறேன். ஓகே.
இப்போ சாம்பார் மாதிரி வந்துட்டு பருப்பு சாம்பார் மாதிரி கேக் அடிக்கிற மாதிரி வேறு ஒன்றுமே ரைட் இங்கே அதே இப்போ இனி இந்த மண்ணை அள்ளி கொண்டு போய் தனியாக செய்யறா அவ்வளோ கஷ்டம் உண்மையிலே யோசிச்சு பாரு கரண்டி தான் போகணும் போலடா கரண்டி ஏண்டா பருப்பு கரையில்ற கரண்டி ஒட்டி பிடிக்குது நல்ல மண் இது ஆனால் மழை தண்ணி பட்டாலும் கரையாது அதுக்காண்டி தான் இந்த மண் நாங்கள் தேர்ந்தெடுத்துனாங்க மற்ற இது ஒட்டி பிடிக்கிறதுக்கு முதல்ல அதை நாங்கள் சிவரை நினைக்க வேணுமா ஓகே தண்ணி எடுத்துறா சிவரை நினைக்க வேணும் ஒட்டி பிடிக்கிறதுக்கு அப்போ தான் சிவர் நினைஞ்சால் தான் ஒட்டி பிடிக்கும் முக்கியம் சிவரை நினைச்சு வடிவாசி நினைக்க வேணும் கீழி ஓ நிற்க போது பேர நிற்ப கீழுக்கும் பூ சொல்லுவோம் சிவடியாக்குமா இப்படி மழை தண்ணி பட்டாலும் இந்த மண் கரையாது அதுக்காக தான் இந்த மண்ணை நாங்கள் தெரிவு செய்து எடுத்து நாங்கள் குளிர்மையாக இருக்கும் குளிர இருக்கணும் சப்பாத்து பார்த்தீங்களே ரெடிமேட் சப்பாத் சரி என்னண்டு பூசுறது அடியில் நம்ம ஓ பாருங்க இப்படி வருமாண்டா அதெல்லாம் தட்டியாச்சு அது அப்படி தான் இருக்கும் பாருங்க இப்படி இருக்கட்டும் எப்படி காமிச்சியா ஏன் அதான் ஒரு வாளியிலே ஒரு சிவரை பூசணும் அப்படி எல்லாம் தெரிஞ்ச வந்துட்டு நம்ம மான் அதான் அண்டை காலை சொல்லிக்கணும் சகலால் அவளில் ஒன்றுன்ட்டு என்ன வந்துச்சு ஓ செல்லக்குட்டி வாங்க முயற்சியே கையை விடக்கூடாது எந்த கட்டத்தில் மண் குலைச்சி தர ஆக்கள் என்றுச்சுன்னா அள்ளி கொண்டு தர சிறந்த ஒரு முயற்சியாளர் கட்டாயம் வந்து வீடியோ பார்க்குறீங்கள்
மிஸ்டர் சுமனுக்கு இப்போ அடுத்த கட்ட லெவலாக என்னென்ன மாதிரி பிளான் போட நல்லா இருக்குமன்றது தெரியப்படுதுங்க ஏன்னா அதுக்கு இந்த மாதிரி ஆனால் இது ஒரு டிசைனாக இது தெரியுமா அந்த இது மாதிரி மரப்பட்டை மாதிரி இருக்கு அப்படி இருக்கேண்ணே அதுதான் க்ளோஸ் போடணும். இதில் எப்படி விட போகிறீங்க இல்லை பூசி இந்த மினுக்க போகிறீங்க? மினுக்கக்கூடாது, இப்படி விட தான் முடியாது இருக்கும். ஒரு விளங்காது பின் உங்களுக்கு. ஆ ஓங்கி அடி அடி இந்த அடியோ அணைஞ்ச இதுவும் ஒரு டிசைன் தெரியுமா? என்ன சொல்லுவாங்க இப்படி 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 அரைஞ்சி ஓட்டு விடுறாது. இது ஒரு டிசைனாக இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. என்ன என்ன இல்லையடா, இது ஒரு இப்படி செஞ்சு கொண்டு வரைக்கா ஒரு டிசைனாக இருக்குமாடா விளங்காது. சும்மா மண்ணை காலால் கொஞ்சம் உலக்கி இருக்கா, பதப்படுத்துவான் போயிருக்கா. அப்போ என்ன பார்க்குறது? சவுளால் உழைச்சி வேலையாக்காகாது களிமண். அவன் என்ன தொழில் தான் நாங்கள் செய்யலை சொல்லுவா. கடும் கவனிப்பாக இருக்கும் பிள்ளைக்கு வெயில் டைமில் அப்படி வேலை செய்ய. ஓ அதுக்கு சொல்லி வேலை இல்லை, அது தனியாக செய்கிறேன். சரி இப்போ மண் காணா வந்துட்டு திருப்பி. ஆனால் சில பேக்கரியில் வந்து பான் இப்படி தான் குழைக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. எப்படின்றதை நெப்பியல் நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. அடே இதை எப்படி என்ன சைனிங் பண்ணா விட்டால் நல்லா இருக்கும் போட கண்ணே. ஏண்டா ஷைனிங் பண்ணா விட்டால் நல்லா இருக்கும் போலாம் கிடக்கு எனக்கு இந்த ஃபேர்வேக்கு. இந்தா இப்படி தான் பேக்கரியில் பான் குழைக்கிறாங்களா? சில பேக்கரியிலேன்னு முந்தி சில இதில் பார்த்துருக்குறேண்ணா. இந்த மண் வந்து மழை தண்ணிக்கும் கிடையாது. அதான் சாமன் இங்கே அப்படி பிடிக்கிற அளவுக்கு மழை பெய்யாதானே. நாங்கள் இது போட்டு வந்தோம், சும்மா தூவானம் தானே பாடும். தூவானம் தானே செல்லக்குட்டி, தூவானம் தானே இஞ்சி நம்பர் 1 மண். சரி அப்போ பார்த்து நல்லா இருக்கும் காய்தா சிம்மில்லையா? ஆ என்ன நல்லா இருக்கு வேணா. இப்போ இதை நான் உங்களுக்கு ஒரு சிவரை வந்து ஃபுல்லாக முடிச்சு போட்டு உங்களுக்கு எப்படின்ற காட்டுறேன்னு பாருங்க. சரி இதை நாங்கள் இப்போ தண்ணியை பனிக்கு போட்டு தேனா கரண்டியால் மினுக்கிறண்டாலும் மினுக்கலாம். நான் இது இப்படி விட்டு அவங்களும் சொன்னாங்க வடிவாக இருக்கின்ற மாதிரி. சைனிங்காக இருந்தால் வடிவு இருக்கான்னு சைனிங்காக இருந்தால் வடிவு இருக்கான்னு இதுக்குள்ளேயே வந்து மண் போட போகணும் இந்த தூண் உடைக்க. அப்புறம் இப்போ இந்த மொழினா அப்புறம் போட எல்லாம் கொட்டுப்படும். அதுக்கு மேலே மொழினா அதுக்கு மேலே இப்போ வந்து பாருங்கள். நீ உண்மையிலே வந்து அந்த கட்டுக்கு ஒரு வழியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஃபுல்லாக கீழே முழுக வேணும். என்ன இந்த மண்ணை கொஞ்சம் கரைச்சி பானியாக்கி தந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் செய்கிற. இது முந்தி பாம்பு புத்து மாதிரியோ அப்படிதான் இருக்கும். இதுக்கு மேலுக்கு என்ன வரும் அப்படி வருமானது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விளங்கும் அப்படி இருக்குமாண்டு.
பிடிக்காது கீழுக்கு நாங்கள் தண்ணி அடிக்கல இன்றைக்கி காமிச்சு காஞ்சிட்டு அடிச்சு நான் இல்லை மழை மொழி கொண்டு வரையலாம் கிடக்கு இந்த இது கையால் ஓட்டு தேய்கிறண்டா இப்படி கை தேஞ்சிருக்கும் சீமெந்தினத்தில் அதுக்காக தான் க்ளோஸ் எப்படி இருக்கு முழுவல் எப்படி இருக்கு சின்ன வயசில் நீங்கள் மண்புடு கட்டினது இல்லையே எப்படி இருக்குது சின்ன வயசில் மண்புடு கட்டினது இல்லையே நீங்கள் ஆ பைப்புக்கு இப்படி விளையாட்டு எப்படி இருக்குது மண்ணால் மொழி விட்ட பைப்பை வடித்து அதோட டிசைன் தானே கொட்டுப்படம் செய்யலாம் செல்லக்குட்டி ஆனால் மினக்கடும் அம்புட்டா எல்லாத்தையும் செய்யணுமெண்டா செய்கிறான் ஒன்ற முடிவெடுத்தா அது மானில் உள்ள பழக்கம் எப்படி இருக்கடாண்ணா ஆ சிவர் சிவர் நல்லா கிடக்கும் இல்லாட்டி இது நல்லா கிடக்கும் ஆ முழு நல்லா இருக்கா ஷைனிங் பண்ண எப்படி இருக்கும் கரண்டியால் இல்லைன்னு ம் இதான் சரியானு மண்ணை வந்து அரித்து வடிவாக இந்த தோசை குழப்பம் இல்லை அது மாதிரி செஞ்சு தரணும்டா மண்ணை அதான் நெல் இருக்கும் மண்ணேடா மண்ணை அவளுக்கு சரி வராது மண் தொட மாட்டினுமா அலர்ஜிக்கான் பிள்ளைகளுக்கு குருமண் பிறண்டது பிடிக்காதான் பற்றி தண்ணி அடிக்கணும் மண்ணில் பிடிக்காத குருமண்ணை போட்டு விட்டாதுல்ல மேலே பிடிக்காத சும்மா அப்பிடுங்க இல்லை மட்டவா அப்புறம் வந்து பிடிக்கும் அப்படியா அப்போ நீ செஞ்சா இருக்கிற கல்வாடியில் தான் செஞ்சு வச்சு இது அந்த புருவத்தை எடுக்கணும் தெரியுமா புருவம் இருக்கல்ல என்ன நோக்கத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இது வந்து ஒரு கிச்சன் பங்கருக்கு கிச்சன் என்ன செய்ய புரியுது அது உடைக்க புரியல அதை விற்க போகிறேன் அமெரிக்காவிலேருந்து வரையணும் பகடி கிலோ என்ன செய்ய புரியுது இது வந்து சர்மி மோனிகா பிளாக் ஒன்று செஞ்சது தானே வந்து அந்த பழைய காலத்தில் வந்து அந்த ஆதி காலத்து மனுஷர்கள் ஆதி காலம்னு சொல்லலாம் அது அந்த முந்தைய காலத்தில் எப்படி மண் குடிசையில் இருந்து கிமு அப்போ அந்த காலத்தில் அவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி ஒரு இயற்கையான சாப்பாடுகளை செஞ்சு சாப்பிடுவோம் இதுக்கு இருந்து செயற்கையான சாப்பாடு கொண்டு அப்படி இல்லையா இயற்கை என்று சொன்னால் அந்த கிழங்கு வகைகள் இந்த இதுக்குள்ள வாரது எல்லாமே பார்க்க அப்படி தான் இருக்கும் அப்படி வரும் பச்சை மீன்கள் வரும் அது இங்கே வாரத்தில் ஒரு கவர் அது நார்மல் மற்றதுபடி எல்லாமே வந்து இந்த ஒரு எல்லாம் பாரம்பரியமானதாக தான் இருக்கும் இதுக்குள்ள சட்டி மண் சட்டி வானை அடுப்பு மண் அடுப்பு விறகு அதான் விறகுல தான் பெறும் அதே மாதிரி பல பல நோக்கங்களை அவள் வந்து வச்சு கொண்டு தான் இருக்கிறா அவளுடைய பிளான்கள் வந்து சொல்ல போனால் கடலுக்கு மேலான பிளான் அவன் பிளான் பல நோக்கங்களோடு இருந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று சொல்லி என்னை சாடிக்கிறா அதில் அன்பு தானே அதாவது வந்து இப்போ என்ன சொல்கிறேன் வந்து இப்போ ஒரு மனுஷர் வந்து கட்டி கொண்டு இருக்கும்போது அதை வந்து பலப்படுது சரின்னு உண்மைதான் பங்கெடுத்து வந்து சொல்லணும் வந்து வேலை இன்ஜினியரிங் கூட வந்து அது ஒரு ஊக்கப்படுத்தணும்ல அது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் என்று ஊக்கப்படுத்தணும் ஆனால் அந்த திறன் வந்து சரியாக இருக்குது வந்து இல்லைன்னு சொல்லல புள்ள சோக்கான புள்ள உண்மையிலே அந்த
விஷயங்கள் எல்லாத்துலேயும் புள்ள உண்மையிலேயே தங்க பவுன். உண்மையாக சொல்ல போனால் யாரை சொல்லு? சர்மிளா. சர்மிளா. இதுக்குஞ்சே இப்படி இழுத்து விட்டா பொட்டு வச்சு திருநூறு பூசி நேரம் இருக்கு. இதில் பொட்டு வச்ச நேரம் கயிறு தான் படியாக இருக்கும். கயிறு இருந்தால் நம்ம லேகினிக்கு மேலே சுற்றி இருக்கிற மாதிரி. ஓ இதெல்லாம் வெட்டணும். என்னென்றால் இதை வெட்டும் பொழுதே நான் வந்து அதுக்குரிய ஒரு பெயிண்ட் ஒன்று அடிப்பேன். அதுக்குள்ளே கயிறு மாதிரி இருக்கக்கூடிய மாதிரியே. பட் அந்த மேல் மோடுக்கு வந்து 2 ஓலை வைக்க வேணும். அதுவும் வைக்கல. இப்போ என்ன காலையெல்லாம் குத்து வருங்கால் உடைஞ்சு இதுக்குள்ளே என்னென்ன கிடாக்கு ஒரியலை வருங்கால் சப்பாத்தினா தான் சரி சலக்கு புழுக்கண்டெலாம் போட்டு விளக்குறாக்கு என்ன செய்கிறது. வவ்வாளுக்கு வாழ்க்கப்பட்டால் தொங்கத்தானே வேணும். ஏன்னா என்னடா அப்படி என்று இல்லையா சொல்கிறேன். இதுக்கு சொல்ல வந்தியோ இல்லையோ அதுதான் உண்மை. நாங்கள் மனுஷனாக பிறந்தால் ஒன்றையும் செய்தத்தான் வேணும். அதுக்கு என்ன சொல்ல வரேன். ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் செய்யத்தான் பண்ணுவோம். அதுவும் ஆண்மகனாக பிறந்தா ஸ்பெஷல் கட்டாயம். ஏன்னா உண்மை ஆண்மகனாக பிறக்கிறத குறித்து நீ என்ன சொல்கிறேன். சந்தோஷம் கவலை தான். அதாவது வந்து வேலையோ எதையாவது சொல்கிறேன் வந்து என்ன வேலையை தேர்ந்தெடுத்தாலும் ஆண்மகனுக்கு ஒன்று தான் எல்லாமே. ஏன்னா சரி அப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் முடிஞ்சுது. ஆனால் ஆக்கி உண்மையாக பவுடி இல்லைடா எப்படி இருக்குது இந்த அதான் கேட்குறேன். என்ன சொல்லலாம் விழுகிறதானாக்கள் ஆனா எல்லாத்தையும் விலகி தான் இருக்குது. ஆனா இது ஒரு டிசைன். இது எப்படி இருக்குன்னு அந்த வேப்ப மரம் இருக்கணும். வேப்பம் பட்டையை பார்த்தா அப்படிதான் இருக்கு. நம்மள பாருங்க அப்படிதான் இருக்கும். இதுல பார்த்தா அந்த இப்போ இப்படிதான் இல்லையா செஞ்சு இப்படி நான் கரண்டியை போட்டு அழுத்தி விட்டா அதோடய இருக்க முடியோ. பெரிய வேலை இல்லை. கரண்டியை வாளிக்க துவைக்கிறது 2 இழுவேன். ஆனால் முழுகிறதான் படிவுன்றவங்க. ஆனால் இதை பார்த்தா சரி என்னடா இது ஏதோ தெரியாதவன் செஞ்சுருக்கிறான் மாதிரியும் கிடக்கு. ஏன்னா இது கரண்டியை நினைக்கணும். அவர் அந்த கரண்டியும் அப்படி சவுல் மாதிரி கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு கடையில் மொழி விடுங்களா. மொழி விடால் நீட்டாக இருக்கும். அப்போ அது வந்து சர்மி வந்தான்னு சொன்னது என்ன இப்படி செஞ்சு விடட்டான். புறவு வந்து தண்ணியை கையாக துவைச்சி போட்டு மேலால் தான் ஒரு பொடி ஒன்று பிடிச்சொண்டு வருவேணாம் என்று சொன்னது. அதான் இது வந்து என்னென்னா கொஞ்சம் படலாக வருதல்லோ அந்த இதுதான். அதில் விட்டுட்டு வாங்க இல்லைதா கொண்டு மினக்கடைக்கு நாங்கள் அதை சரியாக செய்யலை வேணும். இது தந்து விட்ட கரண்டியும் சிக்கல்ட்டா. அப்போ அவ்வளோ களிமண் குலைக்கிறக்கண்டு தான் வாங்கிட்டு வந்து நான் ஏன்னா இப்போ நல்ல கரண்டிகள் தந்து நாசமாகக்கூடாதுல்ல. ஆனால் இது எப்படி இருக்குது இந்த அடுவு இப்போ இப்படித்தானே. இப்போ எந்த அடுவு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏதாவது ஒரு புது அடுவு வந்தாலும் அது புதுசாக தான் இருக்கும். பார்க்கவே மடிவாக இருக்கும். கம்சி இது என்ன சொல்கிற நீ கம்சியை கப்புமா சொல்லு சொல்லு நீ. ஓய் ஆனால் கரண்டியால் கொஞ்சம் மெனிக்கி விட்டா நல்லா தான் இருக்கும் போல கிடக்கு. ஏன்னா பாம்பு புத்து மேய கிடக்குறாரு இப்படி பார்க்க. இப்போ நாங்கள் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கத்துலேருந்து வருவோம். ஒவ்வொரு சொன்னா முடிங்க வந்து முதலாவது. ஓ அதான் இந்த பக்கத்துலேருந்து போவோம். முதல்ல பெண்ணு எங்கள் நதிக்கு வந்து மெழுகுங்க கையால் ஈரக்கையால் மெழுகுறதோ எனக்கு காய விட்டால் மெழுகுற கஷ்டம் இல்லை. லேசாக இருக்கு. இப்போ காமிச்சு அப்போ அம்மா வந்து ஒரு பக்கத்தால் நீ மொழியை கொண்டு போய் சொல்லு. நான் இஞ்சால பூசி கொண்டு போகிறேன். ஏண்ணே ஆனால் கரண்டி அடுவை சரியான்றியோ. கரண்டி அடுவை கையெடுங்க நல்லா கையெடுவ நீட்டாக நீங்கள். மண் எடுத்துட்டு பா. சரி இது அடுத்த சேருக்கு இப்போ தண்ணி அடிக்கிறேன். காரணம் என்றால் விட்டா அது அதுதான். ஓ பூங்காண்டோல் கவனம். அம்மாள் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் பூங்காண்டோட. எனக்கு ஃபுல்லாக இதுக்கு தண்ணி அடித்தாச்சு. தண்ணி அடிச்சிட்டு ஓய்
இப்படியா இருக்கும் இந்த பூங்கொண்டு பூக்குது. ஆனால் இதுவும் பிரட்ட வண்டியாக வரப்போகுது. இதுவும் பாசலுக்கு இருக்கிற வண்டியால் சொல்கிறேன். சில நேரம் பிரட்ட வண்டியாக வரும். மண்ணை குழச்சி கொண்டு வா இதாவது. ஆ என்ன என்னடா அப்படி இல்லைடா அண்டே இன்னும் அடி அடிச்சு விட்டுது எனக்கு தெரியுமா காலில் இந்த கண்டு தான் சின்ன ஒரு வாட்டம் தெரியுதா இல்லைன்னு அம்மா புலானம் அது கிட்ட நிக்கல அவரு பாருங்க கராட்டிக்காக சாய்க்கார் ஆனால் மொத்தமாக வராது முழுகுறது சும்மா நோமலாக தான் பெறும். ஓய் தண்ணி ஊற்றினா ஒரு நாள் கரைச்சி கரைச்சி தரணும். வெளியே கூழ் தண்ணி கழியுது குளிருது பார்த்துல உங்களோட ஜோக்கு கேட்டு வடிச்சிருக்கிறான். அப்பா அன்பு பாருங்க இவ்வளோ தூரத்தில் இருக்கு. இந்தலாத்துக்கு மேலே டாக்கு அன்பு இந்தலாத்துக்கு மேலே டாக்கு சரி வடிச்சு விட்டு வரைக்கும் விட சொல்லு. ஆயிட்டா ஆவணி கண்ணி வைக்கிறா ஐயோ ஐயோ அல்ல கூலா இருக்கு கட்டியாக கடை போட்டிருக்கேன். கட்டியாக தான் கொண்டு வருவேன். அதான் அதான் காணுமே காணும் காணும் நினச்சி தான் விட்டுருக்கேன் ஆசை. பாருங்க கொஞ்சம் மழைக்காலம் வந்தது கொஞ்சம் அதுக்கு தான் சொன்னான் பெருப்பிக்கிறேன். அது பிறகு சரி வராது கதவு ஃபுல் ஓப்பன் மாதிரி ஆக்குவோம்ட்டு அது சரி வரான்னு தான் பிறகு திருப்பி அதை கல் அப்படி வச்சு கட்டி விட செய்தார். கல் தட்டி தான் எடுத்துனாங்க கணக்கா. இந்த கல்லம் வந்து இப்போ வெளியில் 125 ரூபா. ஐவண்ணம் இருக்கு நிறைய. இப்போ மண்ணை வந்து இருத்துறேன் சிவரில். டைம் கிடக்கு இல்லை 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 அது இருக்குது. திடீரென வந்து வெள்ளைக்காரன் பூந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கு. ஓ முன் வாசலுக்கு அப்பாட்ட சொல்ல ஒன்று மட்டும் ஃபோட்டோ ஒன்று ஆகட்டேன். அண்டே கொஞ்சம் கம்பி எடுப்போம்ட்டு வரணும். ஒரு கம்பியும் இல்லையா எல்லாம் இரும்பு காரணம் கொடுத்துட்டேன். நான் இருந்திருந்தால் எல்லாம் ஜாயின் பண்ணி நான் போட்டிருப்பேன். இப்போ இந்த வாங்கினதான். ஆனால் இப்போ பார்க்குற கழிவுன்னு கேட்ட மாதிரி தான் நினைக்க போயிடும் என்ன செய்கிறேன்ட்டு. மெலிஞ்சா கண்டாட்டுக்கு வேலையில் கொடுத்து கண்டாட்டு வேலையில் கொடுக்கக்கூடாது. அது இது குனிஞ்சு நிமிடுற வேலையில் அது காஞ்சா அழுத்தலாது. இப்படியே வச்சு தான் அழுத்த வேணும். வீடா கொஞ்சம் ஓப்பன் கிச்சனா பெருப்பிக்கிற கண்டு தானேங்க அது பேருந்து வேண்டாம். அது சின்ன இருங்க தான் நல்ல கதவு வேறு இல்லை அதில்.
வச்சுட்டு வா. இது வந்து அந்த பீல குழச்சி எடுக்கிற மாதிரி எடுத்தா தான் சரியான பதத்துக்கு எடுக்கலாம். அப்படியாண்டில்ல இது இப்படி செஞ்சு காய வச்சா தான் அப்படி செய்து எடுக்கலாம். இனி அது இப்படி செஞ்சு கொண்டு வரலாம். ஆனால் உஷாரான செய்கிறது மழை மழைன்னு செய்ய க்ளோஸாக கலட்டினா இப்போ அடுத்த இடத்துக்கு போயிடுவேன். இப்போ ஃபுல்லாக சேர் ஃபுல்லாக அடிச்சு கொண்டு வரணும். அவசரப்பட்டு கலட்டாங்க இப்போ அதான் இப்போ சொல்கிறேன். எடுக்க அந்த பாடம் அது முதல் மொழி இருக்கு அங்கே அடுப்பு போட்டு தான் முழுகிறோம் நாங்கள். அடுப்பு போட்டு செம்பன் போட்டு பிறகு சாணம் போட்டு முழுகிறோம். இருக்கும் அடுப்பு போட்டு போய் சமைக்க ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. அது இதில் சாணியும் போட்டு முழுகிறோம். அது இது உள்ள சாணத்தை போச்சு விட அது பிறகு அது கிழமைக்கு ஒருக்கா பூசணும் மாக்கும். அது அதுதான் இருக்கணும் சாணம் சாணத்தை கையால் போட்டு அது இது வடிவாக இருக்கும். அடுப்பு போட்டு அடுப்புக்கு மாத்திரம் அப்படி சாணம் போட்டு தண்டலாம். இது சிவப்பு வடிவு தானே. குழைக்கிறாள் விஷயம் பார்த்தீங்கன்னா குழைப்பேன். இதுல என்ன மண் பூசணா காணாது. என்னத்தை பார்க்க அழுத்தம் இல்லை. ஒரு பக்கம் புட்டியும் ஒரு பக்கம் இதாக தண்டி இருக்க விட இதில் புட்டியா இதை அழுத்தி எடுக்கணும். கையால் தான் எடுக்கணும். அது ஆக சைனிங் பண்ணல அது ஓரளவா. ஆனால் காஞ்சா அப்புறம் அழுத்தலாம். தண்ணி நினைச்சு தானே அழுத்துறது. மண் கொஞ்சம் காஞ்சா அப்படி இந்த செம்மண் மாதிரி கரையாது. மண் ஒரிஜினல் மண். அப்போ சீமெந்து மாதிரி அப்படி இதாக இருக்கும். இருக்குன்றீங்க எது சும்மா அடக்குறேன். எனக்கு மற்றபடியாக இருக்கும் போல அடக்கு. முன் துண்டை மட்டும் அப்படி செஞ்சு விட்டு மற்ற சும்மா இல்லை அப்படி இருக்கான்னு இல்லை அதுதான் சொல்லுங்கள். இது சிலவில் காயதான் இல்லை. காட்டு மூட்டை அந்த பள்ளம் அப்படி இருக்கிறான் வடிவாக இருக்கும். படபடைய அது வடிவு அது வடிவு. நாங்கள் தீண்ட ஒரு அதுக்கு வேறு செய்ய விடலாம். வந்து இடையிலுக்குள்ள ஒரு ப்ரௌன் கலரில் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் மரப்பை வட்ட மரம் மாதிரி இருக்கும். எப்படி அந்த செம்மண்ணில் மரம் அப்படி இல்லை. ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குல்ல, ஸ்ப்ரே பெயிண்ட்டு சும்மா ஒரு ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்து போட்டோம். அந்த இடையிலுக்குள்ள இப்படி ரெண்டு இழுவை இழுத்து விட்டால் மரம் மாதிரியும் காட்டு. இல்லாட்டி அந்த லைனுக்கு அப்படியே புட்டி அடிச்சிருங்க. புட்டி அடிச்சிருங்க. மேம்படியாக இருக்கும். ஓகே, உண்மையிலே வந்து செய்து கொண்டு இருந்தது நல்லா இரண்டுட்டுது. இப்போ நேரடியால் வந்து படையை பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து செய்து கொண்டு அது வந்து எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பழைய காலத்து வேலையை வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வர இதாகத்தான் இருக்குது. முந்தி இப்படியான வாழ்க்கையை தான் எல்லாருமே வந்து வாழ்ந்துருப்பீங்க. ஒரு பழைய நினைவுக்கு கண்டிப்பான முறை கொண்டு வருமானதை நினைக்கிறேன் இந்த பார்க்கும் பொழுது. ஓகே, அப்போ சரியாக இருண்டுட்டுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த ஃபுல் இருட்டு. அதனடியால் வேலை இப்போ தான் முடிச்சு நாங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். அடுத்த நாளைக்கு பாருங்கள் இந்த வீடியோ மிச்சம் பெறும். ஓகே, இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ கருத்துக்களை எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு இதே வீடியோடு சந்திப்போம். பாய்.